வயசாக புத்தி வரும்னா புத்தி போய்கிட்டு இருக்கு. யாருக்கு? உங்களுக்கு தான். சரி, வெளியே குடிச்சா மான மரியாதை போங்கறனால வீட்டுக்குள்ள குடிக்க சொன்னேன். அதுக்காக எப்படியா? அது நான் இல்ல மாப்பிள்ள, இவன் தான் ஏதோ ஒண்ணு சொல்லலையா? அச்சி நிறுத்துங்க. பொடி இல்ல, அதுக்கு என்ன? அட மானங்கிட்ட ஜென்மங்களா, சும்மா இருங்க. அவ குடிச்சதுக்கு பதிலா பையன் எடுத்து குடிச்சிருந்தா என்ன ஆகுறது? கர்மம். உங்க ரெண்டு பேரும் இனிக்கணும் முழுங்கவும் முடியல, கசக்குதுன்னு துப்பவும் முடியல. தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். இவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுங்க. வாரிசு பயந்துதானே ஆகணும். என்ன தலைவலியா? ராவா குடிச்சா அப்படிதான். நாங்க அவரு படிச்சிருக்காளாம், படிச்சு எம்ஏ. ஜின்னுக்கும் தண்ணிக்கு வித்தியாசம் தெரியல? ஜின்னுக்கும் தண்ணிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை எம்ஏ படிக்கும் போது சொல்லி கொடுக்கல. திருட்டு மொழி முடிச்சுட்டு இருக்கீங்க. கல்யாண வயசுல பொண்ணுங்க இருக்காங்க, கொஞ்சமா பொறுப்பு இருக்கா? பொறுப்புன்னா தின்னு தொலைங்க. டேய் சாப்பிட சொல்லிட்டாரா? சம்பாரத்து இந்த பார், நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போனீங்க, இடுப்புல முடிச்சிருவேன். இந்தா நான் இவங்களுக்கு இப்பயே மாப்பிள பாக்குறேன். என்னடா எல்லாரும் தட்டுக்கையுமா வந்திருக்கீங்க, என்ன சமாச்சாரம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வரக்காடு கந்தசாமி பொண்ணு கேட்டு வந்திருக்கிறோம்ங்க. யார் வீட்டுக்கு வந்து யாரா பொண்ணு கேட்கிறா? இவர் நம்ம ஊமச்சியை விரும்புறாரு, அதனால பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. கந்தசாமி, ஒரு மனுஷனுக்கு கெட்ட நேரம் எப்படி வேணாலும் வரலாம்டா. ஊமச்சியில ஒரு எனக்கு கூட ஒரு வார்த்தை சொல்லியே வேண்டாம். கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல நிறுத்திட்டு டைலக்க பேசுறீங்க, இப்படியே ஓடிடலாமா? கந்தசாமி, ஊமை பொண்ணை கட்டிக்க வரல, உங்க வீட்டு பொண்ணத்தை கட்டிக்க வந்தேன்னு ஏதாவது வாயை கைய விட்ட நாம எல்லாருமே கூண்டோட போய் சேர்ந்துட வேண்டியதான். கையில கவனிச்சியா துப்பாக்கியா? சாதாரண துப்பாக்கி இல்லடா, காட்டியாடி சொல்ற துப்பாக்கி. ஒரு வேற தப்பாது, எடுத்து சொல்லு. இதனால சமூகத்துக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, பேசாம அந்த ஊமை பொண்ணையே கட்டிக்க, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். என்ன அதை நான் ஆமோதிக்கிறேன். ஏன் பயப்படுற கந்தசாமி? நீ உண்மையிலேயே பெரிய மனுஷன் தான். இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு, தட்ட மாத்திக்க. நாளைக்கு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடும். சந்தோஷம் தானே? எங்களுக்கு எல்லாம் பரிபூர்ண சந்தோஷமுங்க. பாருங்க, சந்தோஷத்துல மாப்பிள்ளை கூட வாயே வரலீங்க பொண்ணு மாதிரி. ஒரு மனுஷனுக்கு அவன் நினைச்சபடியே பொண்டாட்டி அமைகிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம வரக்காடு கந்தசாமி மூச்சுக்கு முன்னோடு வர சொல்லிக்கிட்டே இருப்பான், பொண்டாட்டிங்கிறவன் குண்டதெல்லாம் நிமிரக்கூடாது, வாயே பேசக்கூடாதுன்னு. அவன் நினைச்சபடியே பொண்டாட்டி அமைஞ்சதுல நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு மகிழ்ச்சியோட மைக்ல தெரிவிச்சுக்கிறேன். பொண்ணு மாப்பிள்ளைக்கு மொய் எழுதுறவங்க எழுதிட்டு அவங்க வீட்டுல போய் வட பாயசத்தோட சாப்பிடுங்கன்னு மகிழ்ச்சியோட மைக்ல அறிவிச்சுக்கிறேன். மங்களாபுரம் எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் அம்மா ஒரு குத்து விளக்கு, அந்துவட்டி கருப்பாயி ஒரு பெரிய அண்டா, ஆப்பக்கட அர்க்காணி ஒரு சில்வர் குண்டா ஒண்டா. இப்ப மாப்பிள்ளைக்கு மொய்ங்க. வரக்காடு கந்தசாமியோட பாடி கார்டுகளான இவங்க 4 பேருமே 1 மாச சம்பளத்தை மொய் பழமா எழுதுறாங்க. 3 மாச சம்பளம் பாக்கிங்கிறத இந்த மைக்ல தெரிவிச்சுக்கிறேன். ஆக மொத்தம் வரக்காடு கந்தசாமிக்கு நீங்க எல்லாம் மொய் வச்ச வகையில வரவு 12,500 ரூபாய். அதுல எந்த கொசரும் கிடையாது. அதே மாதிரி கந்தசாமி ஊருக்குள்ள திருப்பி தர வேண்டிய பாக்கி தொகை 58,500 ரூபாய். அதுல எந்த பிசுரும் கிடையாது. இத மைக் மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப பெருமையோட இருந்துங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க வாங்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கங்க. நல்லா இருக்கியா? எங்க பாவம் தாத்தா வரலையா? தாத்தா அவசரமா ஊருக்கு போயிருக்காரு. அப்படியா? சரி சரி வாங்க. எல்லாருக்கும் நீங்க தெளிக்கிறீங்க, உங்களுக்கு நான் தெளிக்கிறேன். நல்லா இருக்கேன். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம்மா. எங்க இந்த நாதிரி பள்ளியில் போயிட்டு வாங்க, நமக்கு 1008 வேலை இருக்கு. வாங்க வாங்க. வணக்கம். எங்கம்மா சத்தியம் இல்லை? கோயம்புத்தூர் போயிட்டு வந்துருவாருல்ல? வந்துருவேன். உங்க அண்ணி கூட சக்கரக்க பேபி.
பியூட்டிஃபுல் கலர் அச்சயா விஷ் யூ ஹேப்பி மேரேஜ் லைஃப். ஹவ் ஃபேண்டாஸ்டிக். சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் நமக்கு சூட்டி சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் கிழிகள் நனைவதில்லை. வணக்கம் வணக்கம் வாங்க. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. ஐயோ மண்ணு எங்கடா பாருங்க. எந்த மொழியில பேசணும்? இங்கிலீஷ்ல பேசணுமா? யூ bloody bunch of buffoons. ஹிந்தியில பேசணுமா? तो जूते पड़ेंगे दिमाग के खजाने आएगा. செருப்பு பிஞ்சிரும் நாய்ங்களா. மைண்ட் இட். அண்ணே வேணாண்ணே, நீங்க எப்படா சண்டை போடுவீங்கன்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏய், அண்ணி ஏதோ கோமா பேசிட்டு போறாங்க. அவனுக்கு தப்பா பேசிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணே இது கல்யாணம் விடுங்க. இங்க நீங்க என்ன பண்ணாலும் உங்க அண்ணன் கிட்ட போய் தப்பு தப்பா போட்டு கொடுத்துருவாங்க. ப்ளீஸ் வேணாண்ணே. கூச்சப்படாம வேணுங்கிறத கேட்டு சாப்பிடணும். சாப்பிடுங்க. என்னம்மா? தங்கராஜ், என்னப்பா எங்க அங்க போற? இப்படி வா 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 வா, உட்காரு. சாப்பிடு. நமஸ்காரம். உட்காருங்க உட்காருங்க. இதுக்கு தான் நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னேன். கண்ட முன்னாடி நான் உட்கார வேண்டிய நிலைமை வந்துருச்சு பாரு. நான் போறேன், சீக்கிரமா வந்து சேருங்க. வாங்க வாங்க, புளி வெட்டின சாம்பார் ஊத்துங்க. என்ன சாம்பார்? முள்ளங்கியா? ஊத்துங்க. கையில கொஞ்சம் ஊத்துங்க. பிரமாதம். ஏன்பா மெனுல பாதாம் அல்வான்னு போட்டிருந்தீங்க, இங்க மைசூர் பாக் வச்சிருக்கீங்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 6 பார்சல் பண்ணிடு, வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். ஏண்டா அம்பி? கம்பி ஆத்துல இருந்தே இலை கொண்டாந்தியா? இவனுக்கு யாரா இலை போட்டது? சப்பனிய உன்ன நான் கேட்கலை. நான் உங்ககிட்ட சொல்லல. நீ யாரா? மாப்பிள்ளை இருக்காருல்ல, மாப்பிள்ளையோட சித்தப்பாவோட மச்சினச்சியோட மருமகளோட தம்பி பையன். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை சொல்லட்டுமா? வேணா வேணா, கர்மம் கர்மம். அது என் தம்பி பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கான். குடும்பமே இப்படித்தானா? எனக்கு ஒரு சந்தேகம். வரும்போது ரிசப்ஷன் வழியா தான் வந்தீங்களா? ஏன்? இல்ல யாரோ இடிச்சு 2 பேரும் சரிஞ்சு கீழே விழுந்துட்டாங்களா, அதான் கேட்டேன். இதை சாப்பிடறதுக்கு இங்க வரணுமா? வீட்லயே உட்கார்ந்து 4 பேருக்கு வாயில போட மாட்டாங்களா? கிளி குத்துறமா இங்க உட்கார்ந்து கொத்திட்டு இருக்கீங்க. ஏன் இலைய பார்க்காதீங்க, உங்க இலைய பார்த்து சாப்பிடுங்க. அம்மி ரசம் இருக்க, ஒரு ஜக்ல ரசம் உண்டா? டேய் அபிஷு, வாடாங்க வாடாங்க. என்ன இது? என்ன தெரியுமா? சாம்பார் சாமி. சாம்பாரா? எனக்கு தெரியாதா? இந்த சட்டை வேலை என்ன தெரியுமா? இது எங்க எடுத்த தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? சார் என்ன சார் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? சாம்பார கொட்டிட்டான் ஓய் மேல. ஒரு சொட்டு சாம்பார் வந்திருக்கு, சொட்டு இல்ல மாதிரி ஒரு சொட்டு சாம்பார். இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே. ஓய், நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா ஐயா? என்ன குன்னக்குடி வைத்தியநாதனுடைய பையனா? இல்ல, பாலக்காடு மணியரோட மருமகனா? செம்பை. வைத்தியநாத பாகவதரோட பக்கத்து வீடா? என்ன ஓய் அடிக்கின்றே போறேன்? வேற என்ன? இவெல்லாம் எனக்கு தெரிஞ்சவா. உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அவங்கள தெரியும். அவங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நன்னா தெரியும். எப்படி?
அவளுக்கெல்லாம் நான் தான் ஐயா என்ன பண்ண? சமையல் பண்ணுவேன். நல்லது. செருப்பு பிஞ்சிருன்னு சொன்னியே, பாச தெரியாதுன்னு பாத்தியா? இப்போ சேலை பிய போகுது. அண்ணே, வீட்டுக்கு போங்க, வண்டியில ஏறுங்க. கல்யாணத்துக்கு வந்த இடத்துல பொண்ணு மாப்பிளைய பார்த்தோமா, விருந்து சாப்பிட்டோமா, மொய் வச்சமான்னு இல்லாம கல்யாணத்துக்கு வந்த விருந்தாடி பசங்களை கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கான் இந்த தங்கராஜ். இதே தங்கராஜ தவிர வேற யாராவது இப்படி நடந்திருந்தா நடக்கிறதே வேற. நியாயம் பேசுறதுக்கு வந்தாச்சு, அதை விட்டு நடக்கிறது வேற நடக்கிறதுன்னா எங்களுக்கு பேசுறீங்க. இப்படி சொன்னதுக்கே உங்களுக்கு கோவம் பொத்துட்டு வருது. உங்க ஊர்ல இப்படி ஒரு விசேஷம் நடந்து அதுல ஒருத்தர் சில்லறத்தனமா நடந்துட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா ஐயா? டேய், சில்லறைன்னு பேசுன ரவீந்திரம் வந்து இந்த எருமை பட்டி கரைக்கிட்டே இதே பழமா போச்சு. ஏய், ஊரை பத்தி எருமைப்பட்டி கிருமைப்பட்டின்னு கேவலமா பேசுனீங்க, சுத்தப்படாது. ஏய், உங்க ஊர் பேரை தாண்டா எருமைப்பட்டின்னு சொன்ன எருமை. ஆமா, அடிதடினா இங்க யாரும் யாருக்கும் சாச்சவங்க இல்ல. அந்த எண்ணத்தோட நாங்க யாரும் இங்க வரல. உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே என்னால எதுவும் பண்ண முடியும். சக்திவேலு தம்பி முகத்துக்காகத்தான் நான் உங்க ஊர் தேடி வந்திருக்கேன். தங்கராஜ் ஏன் அடிச்சான் கேட்டு சொல்லுங்க. தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேட்கிற தங்கராஜ் தம்பியே இப்படி கையை நீட்டி அடிச்சிருக்குதுன்னா அங்க ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். கரெக்டுயா. ஊருக்கே உதாரணமா இருக்கிற தங்கராஜ் தம்பி அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கும் ஒரு காலம் தரப்படாதுங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இதை சொல்றேன். இருந்தாலும் அட என்னமாமா இருந்தாலும் போனான்ட்டு எதுக்காக அடிச்சான்னு கேட்டு சொல்லுவீங்களா? அவனுக்கு போய் சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு. சரி சரி சரி, இருந்தாலும் சொல்ல வேண்டியதை சொல்லித்தானே ஆகணும். தங்கராசு, கல்யாண வீட்டுல என்ன நடந்துச்சு? நீ அந்த பசங்க அடிச்சியா? மாமா, அவங்கள நான் அடிச்சேன். தயவு செஞ்சு ஏன் அடிச்சேன்னு மட்டும் கேட்காதீங்க. அடிச்சேங்கிறத பெருந்தன்மையா ஒத்துக்கிற நீ ஏன் அடிச்சேங்கிறதையும் பஞ்சாயத்துல சொல்லித்தானே ஆகணும். அதான மரியாதை. பெரியவங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. மாமா, நீங்களே என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு எதுக்காக அடிச்சுன்னு மட்டும் கேட்காதீங்க. பஞ்சாயத்துல என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். அவனா சக்கரவர்த்தி கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அட என்ன மாமா, பெரியவங்க நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எருமை மாதிரி பதில் சொல்லிக்கிட்டே இருக்கானே, என்ன போய் பொறுமையா இருக்க சொல்றீங்களே? எதுக்காக அடிச்சான்னு சொல்ல போறானே இல்லையா?
மாமா, நான் தண்டனைக்கு தயாரா இருக்கேன். என்னடா திமிரா? கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு கொழுப்பு உனக்கு, உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும். உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டியா? ஏண்டா, எங்க தப்பு இருந்தாலும் போய் தட்டி கேப்பீங்களாமே? அதை நம்ம காலத்துக்கு சுத்தி சுத்தி அடிப்பியாமே? ஏய், ஏடி நீ பாத்திருக்கியா? தாங்க மாட்ட, பிச்சு பிச்சு. சொல்றா, எதுக்குடா அடிச்சா? சொல்றா, ஏன்டா அடிச்சா? ஏ ராஸ்கல், நான் கேட்டுக்கிட்டே இருக்கல, சொல்றா. ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையாடா? சொல்றா. யாரே போய் அடிக்கிறியே? தைரியம் இருந்தா என்ன அடி? அண்ணா என்ன அடி? அண்ணே, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா செத்து போயிட்டார். நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் அம்மாவோட முகத்தை கூட பார்த்ததில்ல. ஒண்ணு அப்பா அடிச்சு வளர்த்திருக்கணும், இல்ல அம்மா அரவணைச்சு வளர்த்திருக்கணும். இந்த ரெண்டு பாக்கியமே எனக்கு இல்லனே. இப்ப நீங்களாவது அடிக்கிறீங்கிற சந்தோஷத்துல அடி வாங்கிட்டு இருக்க என்ன போய் அடிடா அடிடான்னு சொல்றீங்களே. அண்ணன் கூப்பிட்டா உன்னை கொண்டு விடுவேன். கொண்டு உனக்கு என்ன அறிவு இருக்கு என்ன அண்ணன் கூப்பிடுறதுக்கு? சொத்துக்கு ஆசைப்பட்டு கட்டின புருஷனையே கொன்ன ஒரு கொலகாரிக்கு பிறந்த நீ என்ன அண்ணன் கூப்பிடுறியா? வேலைக்காரன்னு கூட பார்க்காம வீட்டுக்காரி ஆக்கினாரே எங்க அப்பா, அந்த நன்றி கெட்ட நாய்க்கு பிறந்த நீ என்ன அண்ணன் கூப்பிடுறியா? சொத்துன்னு கேட்டிருந்தா எங்க அப்பா எவ்வளவு எழுதி கொடுத்திருப்பாரு. அநியாயமா கொண்டுட்டீங்களே. சொத்தையும் சுருட்டிக்கிட்டு எவன் கூட ஓடி போறதுக்கு திட்டமிட்டு உங்க அம்மா. கடைசியா ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. எங்க அப்பாவுக்கு மகனா பிறந்துட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை இன்னும் இந்த ஊருக்குள்ள விட்டு வச்சிருக்கேன். ராஸ்கல். அடிச்ச கையை இப்படி வலிக்கும் போது அடிப்பட்ட உடம்பு எப்படி இருக்குன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? ராமாயணத்துல அண்ணியோட மானத்தை காப்பாத்துறதுக்காக தம்பி லக்ஷ்மணன் தரையில கோடு கிழிச்சாரு. ஆனா இங்க என்னடான்னா, அன்னைக்கு நடந்த அவமானத்தை சொல்றான்னு சொல்லி அண்ணனே தம்பி உடம்பு பூரா கோடா கிழிச்சிட்டீங்க. என்ன சொல்ற? கல்யாண வீட்டுல 4 காலி பசங்க எங்ககிட்ட அசிங்கமா நடந்துக்கிட்டானுங்க. அத கண்ண பார்த்து அவரு சும்மா இருப்பாரு. அத பஞ்சாயத்துல வச்சு கேட்டா எப்படி சொல்வாரு? இருங்க, இப்படி ஏதாவது ஏடா கூடமா நடந்துடக்கூடாதுன்னு தான் அதை உங்ககிட்ட மறைச்சேன். ஆனா அதுவே அவருக்கு அவ்வளவு பெரிய தண்டனை வாங்கி கொடுத்துருச்சேன்னு நினைக்கிறப்பதான் எனக்கு வருத்தமா இருக்கு. தங்கராசு, என்னடா அதெல்லாம்? இதுவா, ஊருக்குள்ள அண்ணன் தலைமையில எனக்கு பாராட்டு விழா நடந்துச்சு. அதை பார்க்காம எங்க தாத்தா போனீங்க? என்ன தாத்தா அப்படி பாக்குறீங்க? கழுத்துல மாலை போடுறதுக்கு பதிலா உடம்பு பூரா மாலை போட்டு வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? எங்க அண்ணன் தான் எதை செஞ்சாலும் அரையும் குறையுமா செய்ய மாட்டாரு. நீதாப்பா அவன அண்ணங்கிற, அவன் உன்னை தம்பின்னு கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தானா? அதுலதான் தாத்தா வில்லங்கமே வந்துச்சு. எனக்கு தம்பியா இருக்கிறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னு கேட்டாரே பாருங்க கேள்வி. சரமாரியா? அப்படி ஒரு நிலைமை இந்த உலகத்துல வேற யாருக்கும் வரக்கூடாது தாத்தா. என்னைக்காவது ஒரு நாள் மனசு மாதிரி உன்னை தம்பின்னு ஏத்துக்குவான்னு நானும் கனவு கண்டுட்டு இருந்தேன்.
உண்மையில இன்னும் இவ்வளவு வெறியா இருக்கான்னா இனிமேல் இந்த ஊர்ல இருக்கிறது அர்த்தம் இல்லை. இல்ல தாத்தா, இனிமேதான் நான் இந்த ஊர்ல இருக்கணும். என்னடா சொல்றேன்? ஏன்னா இதுவரைக்கும் நேருக்கு நேர என் மூஞ்சி பார்த்து பேசாத எங்க அண்ணன் இன்னைக்கு என்னை நேருக்கு நேர் பார்த்து உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியான்னு கேட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கேன்டா உங்க அண்ணன் அப்படின்னு தானே அர்த்தம். இனிமேதான் தாத்தா நான் இந்த ஊர்ல இருக்கணும். தாத்தா, அப்பாவை அநியாயமா கொண்டுட்டாங்களே நினைக்கிற போது என்னை விட அவருக்கு தானே தாத்தா ஆத்திரம் அதிகமா வரும். ஏன்னா அப்பாவோட தோல் மேலே நெஞ்சு மேலே ஏறி விளையாண்டது அண்ணன் தானே. நீ என்னதான்டா சொல்ற? செத்தாலும் நான் இந்த ஊர்ல தான் சாகணும். அம்மா செஞ்ச பாவத்துக்கு அண்ணங்கையால் அடிபட்டு சாகிறதா பரிகாரம்னா அதுல எனக்கு சந்தோஷம் தான். 1000 தடவை கேட்டேன் எங்க அப்பாவை எங்க அம்மா ஏன் கொன்னாங்கன்னு. நீங்க சொல்லல. அதை விடுங்க, அம்மாவை பத்தி எனக்கு கவலை இல்லை. இருக்கிற இடம் தெரிஞ்சு அவங்க முகத்தை கூட நான் பார்க்க விரும்பல. எங்க அப்பாவை ஊரே தெய்வமா நினைச்சிட்டு இருக்கும்போது எங்க அப்பா எதுக்காக 2ஆம் கல்யாணம் பண்ணணும்? முதல் சம்சாரம் உயிரோடு இருக்கும்போது, அதுவும் தோட்டத்துல வேலைக்காரியா இருந்த எங்க அம்மா வேற. அப்படின்னா எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ஏற்கனவே இப்படி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு எப்ப உனக்கு துணிச்சல் வந்தது? யாரா உனக்கு இந்த தைரியத்தை கொடுத்தா? பெருசா அப்பாவை பத்தி பேச வந்துட்டா. அப்பா யார் தெரியுமாடா? உண்மையிலேயே கோயில் கட்டி கும்பிட வேண்டிய தெய்வம்டா. வணக்கம். என்ன வேலையா? எல்லாரையும் தலைமை தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்க. என்ன விஷயம்? ஐயா, முந்தா நாள் திடீர்னு ஆத்துல வந்த வெள்ளத்துல ஆத்தோரம் போட்டிருந்த எங்க குடிசையெல்லாம் ஆத்தோட அடிச்சுக்கிட்டு போயிடுச்சியா. நிக்கிறதுக்கு இடம் இல்லாம திக்கித்து போய் நிக்கிறோம் ஐயா. கேள்விப்பட்டேன். கணக்கு புள்ள ஐயா, ரைஸ் மில்லுக்கு மேற்கால உள்ள காலி இடத்துல இவங்களுக்கு எல்லாம் குடிசை போட்டு கொடுத்துருங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருந்தா நானும் நல்லா இருப்பேன். ஐயா, என் பொண்ணு கல்யாணத்துக்காக இவர்கிட்ட என் வீட்டை அடமானமா வச்சு 20,000 ரூபாய் பணம் வாங்கியிருந்தேன். இது வரைக்கும் அசலுக்கு மேல வட்டியே கொடுத்துருக்கேங்க. 6 மாசமா என்னால வட்டி கொடுக்க முடியல ஐயா. அதுக்கு வீட்டை எழுதி கேட்கிறாரு. எங்க இப்படி வட்டி வாங்கி எத்தனை பேர் குடும்பத்தை கெடுத்திருப்பீங்க? இது உங்களுக்கு நல்லா இருக்கா? அவங்க வயிற்றுச்சிலையும் கொட்டிக்கிறீங்க. கணக்கு புள்ள ஐயா. என் வீட்டுக்காரர் என் மேல சந்தேகப்பட்டு தினமும் என்ன அடிக்கிறாருங்கய்யா. இந்த பாருப்பா, ஒவ்வொரு பொம்பளையும் பரிசுத்தமா இருக்கணும்னு ஒவ்வொரு ஆம்பளையும் நினைக்கிறதுல தப்பு இல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு ஆம்பளையும் பரிசுத்தமா இருக்கணும்னு பொம்பளைங்க நினைச்சா இந்த உலகத்துல 100க்கு 90 ஆம்பளைகளுக்கு கல்யாணமே நடக்காது. போ, ஒழுங்கா குடும்பம் நடத்து. போ. சரி ஐயா, உங்க தயவால எப்படியோ என் மகன் டாக்டர் ஆயிட்டான். நல்லா படிச்சான், டாக்டர் ஆயிட்டான். இதுல ஏன் தெய்வம் என்ன இருக்கு? இல்லைங்கய்யா, உங்க தயவு இன்னும் வேணும். நான் அமெரிக்கா போகணும், நிறைய சம்பாதிக்கணும். அதுக்கும் நீங்க தான். தம்பி, நான் உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சேங்கிறதுக்காக இதை சொல்லல. நம்ம நாட்டுல டாக்டருக்கு படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம நாட்டு ஜனங்களுக்கு சேவை செய்யணுங்கிற மனப்பான்மை வரணும். அதான் நீங்க படிச்ச படிப்புக்கும் வாங்கின பட்டத்துக்கும் மரியாதை, கௌரவம். எப்பவுமே இந்த நாட்டுல கல்வியும் மருத்துவம் சேவையா இருக்கணுமே ஒழிய அது ஒரு வியாபாரமாக கூடாது. புரிஞ்சதா? உட்காருங்க. ஐயா, எங்க ஊர் பிள்ளையார் கோயிலை இடிச்சிட்டு புதுசா பெரிய கோயிலா கட்டலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு எஸ்டிமேட் 40 லட்சம் ரூபாய் ஆகுது. எங்களால ஆன மட்டும் 30 லட்சம் ரூபாய் தேத்திட்டோம். பாக்கி 10 லட்சத்துக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கோம். இந்த பாருங்க, உங்க ஊர் திண்ண பள்ளிக்கூடத்தை இடிச்சிட்டு பெரிய பள்ளிக்கூடம் கட்டலாம்னு உங்க யாருக்கு என்ன வரல. குண்டும் குழியுமா இருக்கிற ரோடுகளை சரிப்படுத்தலாம்னு உங்க யாருக்கு என்ன வரல. கம்மாயில தூர்வாரி அதுல குடிநீர் நீரை தேக்கி வைக்கணும்னு உங்க யாருக்கு என்ன வரல. இல்லாத ஊர்ல கோயில் கட்டுங்க, அதுக்கு எவ்வளவு பணமாலும் நான் தரேன். பாரம்பரியமா இருக்கிற கோயிலை இடிக்காதீங்க, பராமரிங்க. அதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். ஐயா, பழனி கோயில் விசேஷத்துக்கு தேவஸ்தானத்துல இருந்து தேங்காய் வேணும்னு கேட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. உங்களோட வார்த்தை கேட்டுட்டு அனுப்பலான்னு தான். அதான் நேத்தே அனுப்ப சொல்லிட்டேனே.
நல்லா சாப்பிடணும். சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கரும்பு பிடிச்ச காக்காங்க. ஸ்கூலுக்கு போகணும், பெரியவனாகணும். சாப்பிடு சாப்பிடுப்பா, சாப்பிடுறா. சாமியம் பிடிச்சதுங்க. இந்த ராஜா, ஏய் எங்கடி போய் தொலைஞ்ச? சனியை பிடிச்ச காக்காங்க குழந்தைங்க சோறு விட்டு கூட விட மாட்டேங்குது. விரட்டுறதுக்கு ஆள் இல்லாம எங்க போய் தொலைஞ்ச? துணி துவைச்சு போட்டு வந்தம்மா. ஆமா, துவைச்சாலும் சுத்தமா துவைச்சு போட்டியா? துவைச்சிட்டேம்மா. சரி சரி, போயிட்டு சாயந்தரம் நேரத்திலே வா. இந்தடா. ஏண்டி ஏன் நின்னுட்ட? அம்மா, அடுப்பு எரிக்க 4 மட்டை எடுத்துக்கிறேம்மா. என்னது மட்டை வேணுமா? ஜமீன் சொத்தை என்ன எரிஞ்சு கிடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏன் எங்க அடுப்புல வச்சா எரியாதோ? போவியா? மட்டை வேணுமா? போ. தங்கச்சி, எச்சக்கையில காக்கா ஓட்டுறதுக்கே நீ யோசிக்கிற, அங்க மூட்டை மூட்டை அரிசி போயிட்டு இருக்கு. தென்னை மட்டை கொடுக்கறதுக்கு இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்க. அங்க என்னடா லாரி லாரியா தேங்காய் போகுது மட்டையோட. உனக்கு யானை போறது கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. பூனை போறதை மட்டும் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்தி பாத்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு தானே சொல்றேன் மாப்பிள்ள. இந்த பார், தட்டுல சாப்பிடுறோம், அப்புறம் தட்டை தூக்கிட்டு சாப்பிடணும். ஊர்ல இருக்கிற பசங்களை எல்லாம் இவர் எதுக்கு செலவு பண்ணி படிக்க அனுப்புறாரு? படிச்சா படிக்கிறானுங்க, இல்ல மாடு மேய்ச்சிட்டு போறானுங்க. ஆட சடங்கான பொண்ணுங்களுக்கு பூரா கல்யாண செலவுக்கு இவர் பணம் தராரு. அவளுக்கு கல்யாணம் ஆனா என்ன, கருமாந்திரம் நடந்தா என்ன, இல்ல எவனாவது இழுத்துட்டு ஒண்ணாதான் என்ன? வயிற்றுச்சல்ல இது மட்டும் அரிசியா இருந்தா வெந்துரும் தெரியுமா? தோரடா வாய எரி. ஜமீன் மிராசுன்னா இருக்கிற நிலத்தோட கோவில் நிலத்தையும் புறம்போக்கு நிலத்தையும் இழுத்து போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. அவன் புதைக்கிறதுக்கு இடம் இல்லாம ஊர்ல அலையிறான். மத்த இடத்த எடுத்துக்க வேணாமா? நம்ம இடத்த தானமா கொடுக்காம இருந்தா சரி. இப்ப எங்க தெரியுமா போயிட்டு இருக்காரு? பட்டா வழங்கும் விழா. மாப்பிள்ளை என்னடா அவங்களுக்கு 100 ஏக்கர் இடம் இனாம தராரு. எங்கடா கொடுத்துருக்காரு? ஆரக்காட்டுக்கு கிழக்க, நொண்டி தோப்புக்கு மேற்க. என்னடா இது கிழக்க மேற்கன்னு? அதுவா முக்கியம்? இடத்த காட்டு. இதோ இந்த இடம் தான். அப்புறம் இது என்ன? இது ஆழியார் டேம் பக்கத்துல அனாதைகளுக்கு கொடுத்த 50 ஏக்கர். ஏமா, அதான் அனாதைங்களாச்சே. தேவையில்லைன்னா டேம்ல இருந்து தள்ளி விட்டுறணும். அனாதைங்களே இல்லாம பண்ணிடலாம். அதுக்காக இடமா கொடுக்கறது? வைத்து சொல்லு. வெள்ளத்துல அடிச்சுட்டு வந்தவங்களுக்கு ரைஸ் மில்க்கு மேற்கால கொடுத்த 2 ஏக்கர். வெள்ளத்துலதான் அடிச்சுட்டு போயிட்டான். சாணியம் போட்டு விட்டுற வேண்டியதானே? அதுக்கு நம்ம ரைஸ் மில் பக்கத்துல போய் இடம் கொடுக்கறதா? இந்த பார், இதை நான் கல்யாணம் நாள்ல இருந்து உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ கேட்க மாட்டேன். இப்போ மகனுக்கு வயசு 4. இப்பவே இவ்வளவு இடம் போயிடுச்சு. பையனுக்கு 24 வயசு ஆகும் போது நிக்க கூட இடம் இருக்காது. எல்லாத்தையும் மாப்பிள்ள தானமா கொடுத்துருப்பாரு. அப்புறம் நம்ம அனாதை ஆயிடுவோம். அப்புறம் ஆளியார் அனாத ஆசிரமத்துல தான் நம்ம இடம் கேட்கணும். தங்கச்சி எங்க இருக்க? தங்கச்சி, யோசிக்காம சீக்கிரம் ஒரு முடிவு எடுமா. முடிவெடுக்கிறேன். நாளைக்கே முடிவெடு. இது என்ன சத்திரமா சாவடியா? வர்றவங்களுக்கு கல்யாணி கொடுக்கறதுக்கு இது என்ன தர்மஸ்தாபனமா? வந்துருவானுங்க வெள்ளையும் சொல்லிப்பா. எந்திரிச்சு போங்கயா. உங்களுக்கு தான் சொல்றேன், போங்க. என்ன 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 பஞ்ச பராரிங்களா? காலையில எந்திரிச்ச உடனே பங்களா முன்னாடி வந்து நின்னுக்குங்க. ஐயா சாமி, எங்களுக்கு அது இல்ல இது இல்ல, அதை கொடுங்க இதை கொடுங்க. மூதேவிங்களா, இனிமே யாராவது இந்த பக்கம் வந்தீங்க காலை விட்டுடுவேன். போங்க போங்க. யோ கணக்கு பிள்ளை, இதெல்லாம் உன்னோட வேலை தானா? அவர் மறந்துட்டாலும் எடுத்து கொடுக்குறீங்களோ? இது என்ன அனாதை சொத்தா இல்ல அப்பா ஓட்டு சொத்தா? வயசானவர் அச்சேன்னு பாக்குற இல்ல, மரியாதை கெட்டுரும். இத பாரு, நாளையில இருந்து எவருமே இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. ஆமா, உன்னைய சேர்த்ததையா சொல்றேன். கணக்கு பிள்ளை, ஐயா, நாளையில இருந்து எல்லாரையும் தோட்டத்துக்கு வர சொல்லி. சரிங்க. நீங்களும் அங்கேயே வந்துருங்க. சரிங்க.
பாத்தீங்களா பாத்தீங்களா என்ன நெஞ்செழுத்தம் இந்த மனுஷனுக்கு. என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம போயிட்டாரு பாத்தீங்களா. ஓட்டுமே அவாடா இப்பதான சுதந்திர காத்து வீசுது. நீ சத்தம் போடாத, காத்து எவனா அடிச்சிட போறான். சுதந்திர காத்து வீசுது. ஏங்க உங்களுக்கு இந்த வேலையெல்லாம்? நாங்க படிச்ச படிப்புக்கு வேற என்ன வேலைடி தெரியும்? இதெல்லாம் எங்க வயிற்றுல வளர்ற வாரிசுங்களுக்கு சேர்க்கிற பாவங்க. பெரிய பரமாத்மா மாதிரி பேசுற. இது மாதிரி பாவம் எவ்வளவு பண்ணிருக்கோம் நாங்க. ஒரு குடும்பத்தை அழிச்சாதானே இன்னொரு குடும்பம் வாழும். சொத்துக்குரிய மனுஷனே போயிட்டாரே. இது சொத்துக்குரியவன் வெளியே தான் இருக்கணும், சும்மா இருக்கிறவன் தான் உட்கார்ந்து தின்னணும். எலிக்கு பயந்துகிட்டு வீட்டையே காலி பண்ண மாதிரி அவ சத்தம் போட்டாங்கிறதுக்காக எல்லாரையும் நாளையில இருந்து தோட்டத்துக்கே வர சொல்லிட்டியே. எதுக்கும் ஒரு அளவு இருக்குப்பா. என்ன பண்ண சொல்றீங்கம்மா? அவ கூட சரிக்கு சரி சத்தம் போட சொல்றீங்களா? அவ கூட மல்லு கட்ட முடியாம தானே நீங்களே தோட்டத்துல வந்திருக்கீங்க. ஊரு பிரச்சனைக்கெல்லாம் நாம நியாயம் சொல்றோம். நம்ம பிரச்சனை ஊருக்குள்ள வரணுமா? விடுங்கம்மா, அவளை பத்தி தெரிஞ்சதுதானே. உங்க அப்பா கிட்ட உதவி கேட்டு வந்த அத்தனை பேர்த்தையும் அவமானப்படுத்தி அடிச்ச ஒரே காரணத்தினால உங்க அப்பா தோட்டத்திலேயே அதிக நேரம் தங்க வேண்டியதா போச்சு. தான தர்மங்கள்லாம் தோட்டத்திலேயே நடந்துட்டு இருந்தது. இத பார்த்து பொறுக்க முடியாத மச்சன பசங்க உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் பத்தி கதையா கட்டி விட்டாங்க. இந்த மேற்கால களத்து மேட்டுக்கு பக்கத்துல நம்ம இடம் இருக்கு. ஆமாங்க, அதை கொடுத்துடலாம்ல? அதான் 2 மாசத்துக்கு முன்னாலே அனாத ஆசிரமத்துக்காக கொடுத்துட்டீங்களே. வேணா வடிவாளம்பாளையத்துல ஒரு 4 ஏக்கரா இருக்குது. அது பள்ளிக்கூடம் கட்டுறது கொடுத்தோம்னா நம்ம ஊர் குழந்தைகளுக்கு பக்கமா இருக்கு. போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க. நிஜமா ஒலையில அரிசி போட்டாச்சு, எல்லாரையும் சாப்பிட்டு போ சொல்லுங்க. அப்ப இருந்து சாப்பிட்டு போங்க. பஞ்ச பராரிங்களா, காலையில எந்திரிச்ச உடனே பங்களா முன்னாடி வந்து நின்னுக்குங்க. ஐயா சாமி, எங்களுக்கு அது இல்ல இது இல்ல, அதை கொடுங்க இதை கொடுங்க. மூதேவிங்களா, இனிமே யாராவது இந்த பக்கம் வந்தீங்க காலை விட்டுடுவேன். போங்க போகல. இந்த கண்ணம்மாளுக்கு இருக்க மனசு கூட அவனை கட்டிக்கிட்ட பொண்டாட்டிக்கு இல்லையே. எடுறா ராஜா எடுறா, ஒரு சீட் எடுறா. மகாராணிக்கு ஒரு சீட் எடுறா, மகாலட்சுமிக்கு ஒரு சீட் எடுறா. அம்மா பேர் என்ன சொன்னீங்க? அன்னபூரணி. அன்னபூரணிங்கிற பேருக்கு அம்சமா ஒரு சீட் எடுறா. வெளியில வாடா, ஒரு சீட் எடுறா. ஏண்டா மௌனம் சாதிக்கிறா? இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து புறப்படல, கிளிய கசக்கி குருமா வச்சிருவேன். கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி பண்ணுன்றது சரியா இருக்குப்பா. நீ பாட்டுக்கு கிளி ஜோசியம் எலி ஜோசியம் பாத்துட்டு இருக்க. உன் பேருக்கு இந்த கிளி சீட் எடுக்க மாட்டேது. அங்க தோட்டத்துல இருக்க கிளி உன் சீட்டை டோர்னு கிழிச்சிரும் போல இருக்க. என்ன என்ன அப்படி பாக்குற? அந்த இங்க இருந்தா சொத்து புறம் போயிடுவேன், தோட்டத்துக்கு அனுப்பிச்சுட்டோம். இப்ப சொத்தோட உன் சொந்தமும் சேர்ந்து போட போல இருக்க. தோட்டத்தில் நடக்கிற ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அவ என்னமோ பாட்டு ஒண்ணு போட்டு நான் பாட போறேன் கேளு. ஊரு மொத்தம் கேட்க நான் உண்மை சொல்லும் ஆளு. வாழும் கோடி பேரு இது யார நம்பி யாரு? பாடுபட்டு பாரு இந்த பூமி போடும் சோறு. அட சொட்டு சொட்டாவே சிந்திடுவீரையா, கதிர்கட்டு கட்டா வந்து சேர்ந்திடும் பாரையா. ஓ சொந்த காலில் நீதா நிக்கணும் நீரையா. ஒன்ன சொல்லி சொல்லி ஊர்தா மெச்சிடும் பாரையா. பாட்டு ஒண்ணு போட்டு நான் பாட போறேன் கேளு. ஊரு மொத்தம் கேட்க நான் உண்மை சொல்லு நாளு. கதச்சாம வீட்டை தேடி வந்து சேரணும். நெல்லு நெல்லு வெறுவாய நெல்லும் பேர உழைச்சி தின்னு சொல்லு சொல்லு. எதுக்கும் ஒரு வேலை கொடுக்காம வருவாய்
வெளுக்கும் கீழ்வானத்தை கேட்டா வழக்கும் இந்த உழவர்கள் அருமை பொதுவா இங்கு நாம ஒரு ஆத்தா வெத்த வெள்ள பெருசு இது சிறுசு என பேச்சு கடமே இல்ல இந்த தோட்டத்தில் உங்க கூட வாழ்ந்து கூவுகிறேன் குயிலா ஒண்ணு போட்டு நான் பாட போறேன் கேடு ஊரு மொத்தம் கேட்க நான் உண்மை சொல்ல மாடு ஒரு வலைய கூட புரட்டி போடலாம் நெம்பி நெம்பி இரும்பா இங்கு இருக்கும் ரெண்டு கைய காலத்தான் நம்பி நம்பி எதையும் நாம் பொதுவல வைப்போம் எவருக்கும் நாம் நடுவுல நிற்போம் உறவு எனும் ஊசியின் நூலால் உயிர்கள் ஒன்று சேர்ந்திட தெப்போம் யாரு என்ன சாதி என்ற விவரம் எல்லாம் பார்த்து மாட்டு தொடமாட்டு என்று மறுத்தா பேசும் காத்து அழகென்றாலும் மழையும் பாடம் சொன்ன திரும்பிடணும் கேட்டு பாட்டு ஒண்ணு போட்டு நாம் பாட போறேன் கேடு ஊரு மொத்தம் கேட்க நாம் உண்மை சொல்லும் நாடு வாடும் கோடி பேரு இதில் யார நம்பி யாரு பாடுபட்டு பாரு இந்த பூமி போடும் சோறு அழ சொட்டு சொட்டா வேவ சிந்திடுவீரையா கதிர்கட்டு கட்டா வந்து சிந்திடுவாரையா சொந்தக்காரி நீதானிக்கணும் நீரையா ஒன்ன சொல்லி சொல்லி பூதா மெச்சிடுவாரையா நான் அப்படி என்ன பண்ணி போட்டேன்? ஜமீன் சொத்தை இப்படி வாரி வாரி அள்ளி கொடுத்தா நாளைக்கு நம்ம பையன் நடுத்தரவுல நிக்க வேண்டி வரும்னுதான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தவங்கள சத்தம் போட்டேன். அது ஒரு தப்பா? அதுக்காக ஒரு மனுஷன் இப்படியாவ தோட்டத்துல போய் உட்கார்ந்துக்கிறது? அதனாலதான் வீட்டுக்கு வந்தவங்கள திட்டேன். அதுல என்ன தப்பு? நான் அப்படி எதுலதான் குறை வச்சு வாய்க்கு ருசியா ஆக்கி போடலையா இல்ல கண்ணு கழகா ஒரு பையனை தான் பெத்து கொடுக்கலையா? ஏதோ வெளியில போற மனுஷனுக்கு நிறைய வேலை இருக்கிறதுனாலதான் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரதில்லைன்னு பார்த்தா தோட்டத்துக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல தெரியுது இந்த மரவண்டிக்கு அங்க நடக்கிற கூத்தும் கும்மாளமும். எஜமா வந்ததும் வராததுமா மோர் போடுறது கொடுக்கறது என்ன? தலைவாழை இலைய அறுத்து சாப்பாடு போடுற ஸ்டைல் என்ன? கையில காயம் பட்டதும் கட்டு போடுறதுக்கு துடிக்கிற துடிப்பு என்ன? இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் என் கண்ணுல பாக்கணும்னு எனக்கு தலை எழுத்து தலை விதி. என்ன என்ன முறைக்கிறீங்க? ஏதோ தெரியாதனமா சட்டை கையில விழுந்துருச்சு. இதுவே அந்த சிரிக்கி செஞ்சிருந்தா இப்படி முறைச்சு பாப்பீங்களா? ஏதோ தெரியாம சட்டை கையில விழுந்துருச்சுன்னு சொல்லியும் போய் கையை கழுவிட்டு வரீங்க. என்னைய சேர்த்து கையை கழுவிடுங்கள. உங்களுக்கு என்ன ஜமீன்? எத்தனை பொண்டாட்டிய வேணாலும் கட்டிக்கலாம், எத்தனை பேரை வேணாலும் வச்சுக்கலாம்.